அப்புறம் இந்த பார்த்திபன் சொல்றாரு, அது உள்ள என்ன இருக்குது, ரவை உப்மா கிண்டி சாப்பிடு அப்படின்னு புதிய பாதையில். அந்த மாதிரி வச்சுக்கோ, நாங்களும் வந்து எங்கள் ஆயுதங்கள்லாம் எங்கே விற்கிறது, அதனால் ஓட்ட உடசல் ஈயம்பித்தாளை அதெல்லாம் அங்கே கொண்டு வந்து நிறுத்தி வைக்கிறோம். ஆனால் எங்களை கேட்காம நீ அதை யூஸ் பண்ணக்கூடாது, வச்சுக்கலாம், பத்தியா எவ்வளோ இருக்குது பார், எவ்வளோ இருக்குது பார் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இதை ஆயுதத்தை கொடுத்து என்ன பண்ண போகிறாங்க, சண்டையை நிறுத்தணும். ஏங்க சண்டை போடும்போது ஆயுதம் கொடுத்தா தானங்க யூஸ் ஆகும். சண்டை போடாமல் இரு ஆயுதம் கொடுக்குறேன் அப்படின்னா, இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி படித்த ஒரு ஜோக்கு. ஒரு பையன் வந்து அப்பா எனக்கு விசில் வாங்கி கொடு விசில் வாங்கி கொடுன்னு தொந்தரவு பண்ணிக்கினே இருப்பான். அவங்க அப்பா சொல்லுவார், இல்லை இல்லை நீ எப்போ பார்த்தாலும் விசிலை ஊதி ஊதி தொந்தரவு பண்ணிட்டு இருப்ப அப்படின்ன உடனே அப்போ அந்த பையன் அப்படியே இன்னசென்ட்டாக சொல்லுவான், இல்லைப்பா நீ தூங்கும் போது மட்டும் நான் விசில் அடிக்கிறேன்மா. அந்த மாதிரி ஏண்டா சண்டை போடும்போது ஆயுதத்தை கொடுக்கணும்னா அதை நிறுத்தி போட்டு கையை கட்டிட்டு உட்காரு, நான் உனக்கு எவ்வளோன்னா ஆயுதம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் இது காமெடியா இல்லையா? இந்த காமெடியும் நம்பின்னு சரி அந்த ஆள் காமெடியும் தானே, அவருக்கு காமெடியாக தான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ட்ரம்ப் நல்லா வச்சு செய்கிறாருங்க. யாராவது யோசிச்சிங்களா? சண்டை போடாமல் இருக்கும்போது எனக்கு என்ன ஆயுதம்னு யாராவது ஒத்துராது கேட்டிங்களா? அங்கே யூரோப்பியன் யூனியன் இருக்கவங்களும் பார்த்தீங்களா ஆயுதம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. விளக்கென்ன டேய் நீங்களாம் உருப்பிடுவீங்களாடா? இப்படி தான் இருக்குது. இதெல்லாம் யாருமே யோசிக்க மாட்டாங்களா? இல்லை நான் மட்டும்தான் நம்ம செந்தில் வந்து இது எலுமிச்சம்பழம் இதுக்கு முன்னாடி அப்படின்ற மாதிரி வித்தியாசமாக யோசிக்கிறேனான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது விக்ரம்.